இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதை மீறி நீ பேசின அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய எங்களுடைய நடவடிக்கை ரொம்ப இதாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக இதனுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது தமிழ் உருட்டல் அப்படிம்பாங்களே, அது வந்து சார் என்னுடைய இப்போ என்னாச்சு, வீடு இல்லை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஆஃபீஸ் நடத்துறதுக்கு இடம் இல்லை காலி பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச வாழ்வாதாரம் யூடியூப் பிஸ்னஸ், அந்த அளவுக்கு வியூஸ் இருக்குது, பணம் வருது, போயிட்டுருக்கு, என்னால் ஒன்றுமே இல்லைன்னா என் வாழ்வாதாரம் குலைந்து ஒரு தனி மனிதன் நடுத்தருவில் நிற்கிறான் என்றால் அங்கே தான் ப்ராப்ளம் வரும். இப்போ இவர்கள் வீடு வந்து நடுவில் அந்த கஞ்சா பிஸ்னஸில் இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் மதுரவாயில் எங்கேயோ சீல் பண்ணிட்டாங்க, அந்த வீடையும் சீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 1 by 1 முடக்கும் பொழுது நான் எங்கே போவேன்? எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது, ஏன்னா என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்பா உனக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ இருக்குப்பா, வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க அப்படிம்பாங்க. இதுதான் ஒரு தனி மனிதன். கண்டிப்பாக அப்போ தனி மனிதன் என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம்.